கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடல் சீற்றம் ஏற்பட்டதால் மீனவ கிராமங்களுக்குள் தண்ணீர் புகுந்து மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். ஆனி மற்றும் ஆடி மாதங்களில் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் கடலில் அலைகள் ஆக்ரோஷமாக எழுவது வழக்கம். கடந்த சில நாட்களாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல இடங்களிலும் கடல் கொந்தளிப்பாக காணப்படுகிறது. இதனால் மீனவர்கள் பெரும் சிரமத்திற்கிடையே கடலுக்கு மீன்பிடிக்க செல்கின்றனர். இந்நிலையில் கடந்த 2 தினங்களாக கடலில் அலைகள் உயரமாக எழும்புவதால் கடலுக்குள் மீனவர்கள் செல்லவில்லை. நாகர்கோவில் அருகே அழிக்கால் மீனவ கிராமத்தில் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு கடல் நீர் வீடுகளுக்குள் புகுந்தது. தடுப்புச் சுவரை இடித்துக் கொண்டு தண்ணீர் வெளியேறியதால் அப்பகுதி மக்கள் உயிர் பயத்துடன் வீட்டை விட்டு வெளியேறினர். ஆனி ஆடி மாசங்கள்ல கடல் சீற்றம் இருக்கும். ஆனா இந்த தடவை அலை பயங்கரமா வருது. பாத்திருப்பீங்க, கடல் பாத்திருப்பீங்க. கடல் ஒரு மாதிரி பொங்கு. எங்க பாசையில கன்னியாகுமரி மாவட்ட பாசையில பேசணும்னா பொங்குது கடல். எங்களுக்கு தடுப்பு சுவர் போட்டிருக்காங்க. தடுப்பு சுவர்லாம் அந்த தண்ணி மண்ணுக்கு கீழே போயிட்டே இருக்குது. அதை தாண்டி கடல் அலை வீடுகளுக்குள்ள வருது. அந்த கரையோரம் இருக்க மக்கள்லாம் இப்ப எல்லா வீடுகளையும் தண்ணீர் பூந்தாச்சு. மக்கள்லாம் இப்ப சர்ச்சு, ஸ்கூலு இந்த ஏரியாக்கள்ல போய் தங்கி இருக்காங்க. இப்போதைக்கு கடல் நீர் வீட்டிற்குள் புகுந்ததால் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட செய்தனர்.